போதை தருகிற விஷயத்திற்கும் 4 வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். குர்ஆனிலே வருகிறது. முதல் இடம், போதை தருகிற எதுவாக இருந்தாலும் ரிஜ்சுன், ஆயத்திலே வருகிறது, அது உங்களுக்கு கழிவு, அது நஜீஸு, அதை நீங்கள் தொடாதீர்கள். ஒரு மனிதனின் மீது ஏதாவது ஒரு காக்கையோ அல்லது நாயோ நரியோ ஏதாவது ஒரு கழிவை அவன் மீது போடுகிறது என்று சொன்னால், பார்த்தவுடன் அந்த கழிவை பார்த்தவுடன் முகம் சுளிப்போம், வேகமாக கழுகுவதற்கு ஓடுவோம். அது நஜீஸ் என்று பெயர். அது மேலே பட்டால் முகம் சுளிக்கக்கூடியவர்கள். மதுவும் அதுபோலத்தான் நஜீஸ். அதை நீங்கள் ஏன் வாயுக்குள்ளே விட்டு குடிக்கிறீர்கள்? எப்படி மனித கழிவு நஜீஸாக சொல்லப்படுகிறதோ, மதுவும் அதே வார்த்தை தான், ரிஜ்சுன், அது உங்களுக்கு கழிவு, நஜீஸ் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எந்த காலத்திலையும் ஒரு முஸ்லீம் நஜீஸை சாப்பிட மாட்டான். இரண்டாவது வார்த்தை குர்ஆனில் வருகிறது, மதுவையும் போதை பொருளையும் நீங்கள் கையாளுவது அமலி ஷைத்தான், அது ஷைத்தானின் வேலை, அது முஸ்லீம் அந்த வேலையை பார்க்க மாட்டான். மது குடிப்பதும் போதையிலே தள்ளாடுவதும் ஷைத்தானின் வேலை. ஒரு முஸ்லீம் அந்த வேலையை செய்ய மாட்டான். செய்தால் அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான். மூன்றாவது குர்ஆனிலே வருகிற வார்த்தை, வயசுத்துக்கும் அன் திக்ரில்லாஹி வனிஸ் ஸலாத்தி, போதை இறைவனின் நினைப்பையும் திக்ரையும் தொழுகையும் விட்டு உங்களை முற்றிலுமாக தடுத்து விடுகிறது. ஆகவே இறைவனின் திக்ரையும் தொழுகையும் தடுத்து நிறுத்துவது ஹராமாகும். போதை உங்களுக்கு இதை ரெண்டையும் செய்கிறது. நாலாவது அல்லாஹ் சொல்லுகிறான், மதுவும் போதையும் உங்களுக்குள்ளே பகைமையையும் குரோதத்தையும் ஏற்படுத்துகிறது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்தை நீங்கள் நன்கு உற்று பார்த்தால் புரியும். நீங்கள் மது குடித்தால் உடலுக்கு கேடு என்று சொல்லலாம், உங்கள் குடும்பத்திற்கு கேடு என்று சொல்லலாம், உங்கள் வருமானத்திற்கு பொருளாதாரத்திற்கு கேடு என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்வது, மது உங்களுக்குள்ளே குரோதத்தையும் பகைமையையும் வளர்க்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன தெரியுமா? ஒரு தண்ணி அடிக்கிற போது, சாராயம் குடிக்கிற போது ஒரு போதையிலே ஒரு பகைமை வரும். எத்தனை இடங்களில் நாம் பார்க்கிறோம், சேர்ந்து தண்ணீர் அடித்து விட்டு தகராறிலே ஒருவர் கொலை. கஞ்சா விற்று கஞ்சாவிலே விற்றவர் காட்டி கொடுத்ததால் ஒருவர் வெட்டி கொலை. எல்லோரும் ஒன்றாகத்தான் மது குடித்தார்கள். மது குடித்ததற்கு பிறகு 2 பேர் அங்கே கொலை. காரணம், மதுவை தொட்டால் அங்கே கொலை நடக்கும் என்பது குர்ஆனுடைய வார்த்தை. உங்களுக்குள்ளே அது பகைமை ஏற்படும். ஒரு கொலை நடந்தால் அந்த கொலைக்கு திரும்ப இன்னொரு கொலை என்கிற பகைமை அங்கே வளரும். குர்ஆன் 2ஐயும் சொல்லுகிறது. மதுவை தொட்டவனுக்கு கொலையும்